இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக ஏற்கும் கட்சிகளை கூட்டணிக்கு அன்போடு வரவேற்பதாக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் கூறியிருப்பது அதிமுக பாஜக கூட்டணியை வலுப்படுத்தும் நோக்கம் கொண்டதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி என பாஜக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ள சூழலில் NDA கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் இடம்பெற்றுள்ளன என்பது குறித்த தகவல்கள் வெளியிடப்படவில்லை. அதே சமயம் மறுமுனையில் திமுக தலைமையிலான கூட்டணியில் காங்கிரஸ், மதிமுக, VCK, இடதுசாரி கட்சிகள் உள்ளிட்டவை அங்கம் வகிக்கின்றன. திமுக தலைமையிலான கூட்டணி வலுவாக இருப்பதாக கூறப்பட்டாலும் கூடுதல் தொகுதிகள் என்ற முழக்கம் தற்போது அங்கு சலசலப்பை ஏற்படுத்தியிருப்பதாக கூறப்படுகிறது. இப்படியான சூழலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக ஏற்கும் யாரையும் இருகரம் கூப்பி வரவேற்பதாக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் கூறியுள்ளார். திமுக அகற்றப்பட வேண்டிய ஆட்சி, புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும் என்று இந்த தமிழ்நாட்டு மக்கள் தீர்ப்பளிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். புரட்சி தமிழர் எடப்பாடியோட தலைமையில புரட்சி தமிழர் எடப்பாடி முதலமைச்சராக ஏற்றுக்கொள்கிற அத்தனை நல்ல உள்ளங்களையும் நாங்கள் இருகரம் கூப்பி வருக 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 என்று வரவேற்கிறோம். அதில் எந்த விதமான விவாதமே இல்லாதல. RB உதயகுமார் இவ்வாறு கூறியிருப்பது திமுகவிற்கு எதிராக அதிமுக பாஜக கூட்டணியை வலுப்படுத்தும் நோக்கம் கொண்டது என அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர். அதே சமயம் தற்போது அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் கட்சிகளுக்கு எடப்பாடி பழனிசாமியே முதல்வர் வேட்பாளர் என்ற மறைமுக செய்தியாகவும் பார்க்கப்படுகிறது. தேமுதிக, பாமக உள்ளிட்ட பிரதான கட்சிகள் தங்களது நிலைப்பாட்டை இதுவரை அறிவிக்காததால் அவர்களுக்கும் இது ஒரு எச்சரிக்கை என்றும் அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.